ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்மளுக்கு நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. சரியா? நமக்கு அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் வந்து இருந்தது. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏறி இருக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு முன்னாடி 10க்கு கீழே இருந்தாங்க, 9.5 அந்த மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு வந்து 10க்கு மேலே வந்து என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு வால்டிலிட்டி இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு. சரியா? ஸோ அதை நம்ம இந்த ப்ரீமியம், சரிங்களா, நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து பார்ப்போம். அதாவது நம்மளுக்கு டைம் வேல்யூ இருக்கு இல்லைங்களா? நம்மளுக்கு வந்து டைம் வேல்யூ இண்டிகேட்டர் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து என்ன இருக்கு, ப்ரீமியம் வந்து எப்படி வந்து மூமெண்டம் வந்து கொடுக்குது. சரி, நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா ப்ரீமியத்தில், ஆப்ஷன் ப்ரீமியத்தில் டிகே அப்படின்றது ஒன்று வந்து என்ன செய்யணுங்க நடக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு டிகே அப்படின்றது டெய்லி நடந்தால் தான் என்ன ஆகும், எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நம்மளுக்கு 0 அப்படின்றது ஆக முடியும். ஏடிஎம் ஸ்டேக்கு, ஓடிஎம் ஸ்டேக் எல்லாமே. ஓகேங்களா? அது மாதிரி நம்மளுக்கு ஐடிஎம் ஸ்டேக்கில் ஒன்லி இன்டென்ட் ஸ்டேக் வேல்யூ மட்டும் என்ன செய்யும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி நடக்கும் பொழுது நம்மளுக்கு மாற்றாக நம்மளுக்கு டிகே ஆகாம ஒரு அப்ரிசியேஷன், அதாவது நம்மளுக்கு ப்ரீமியம் கூடிச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும், அப்பதான் நம்மளுக்கு என்ன செய்யும், வால்டிலிட்டி அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஒரு மூமெண்டம் வந்து ஃபாஸ்ட் மூமெண்டம் வந்து என்ன செய்யும் கொடுக்க ஆரம்பிக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க நடந்திருக்கு. ஸோ அந்த இது நம்மளுக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேயே வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் தெளிவாக வந்து காமிச்சு கொடுத்துரும். ப்ரீமியம் வந்து கூடுதா குறையுதா அப்படின்றத நம்மளுக்கு என்ன செய்யும் அதில் தெளிவாக வந்து காமிச்சு கொடுத்துரும். சரிங்களா? ஸோ அந்த இண்டிகேட்டர் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல தான் லிங்க் இருக்கு. ஸோ யூஸ் பண்ணாதவங்க அதை மறக்காம என்ன செய்யுங்க, போய் உங்களோட ஃபேவரட்ல வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நம்ம டெலிகிராம் குரூப்ல லிங்க் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? சரி, ஸோ அதையும் நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம நேற்று எடுத்த லெவல் என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். அதே மாதிரி ப்ரீமியத்தில் நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்துட்டு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கும் என்ன லெவல்ஸ் இருக்க போறாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல தெளிவா வந்து பார்த்துடலாம். சரியா? ஓகே, ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபீச்சர் வேல்யூவாக நம்ம என்ன வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா 26,161 அப்படின்ற லெவல் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,251 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,307 அப்படின்ற லெவலும், S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,060 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,998 அப்படின்ற லெவலும் வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இதில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகிறாங்க. நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்து நம்மளுக்கு ஓப்பன்லேருந்து மேலே வராங்க. பட் ஆனால் என்ன செய்யுங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வந்து நம்மளால என்ன செய்ய முடியல, போக முடியல. அதான் மார்க்கெட்டால் போக முடியல. ஓகேங்களா? அகைன் நம்மளுக்கு அங்கேருந்து என்ன செய்யறாங்க, கீழே தான் வராங்க. எங்கே வரைக்கும்னா S1 வரைக்கும் வராங்க. ஸோ S1ல கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஸோ அகைன் நம்மளுக்கு S1 வந்து பிரேக் பண்ணுறாங்க. S1 பிரேக் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, S2 வரைக்கும் வராங்க. சரிங்களா? S2 வரைக்கும் வராங்க. ஸோ S2ல இருந்து நம்மளுக்கு S2வையும் பிரேக் பண்ணி என்ன செய்யறாங்க, மார்க்கெட்டு கீழே கண்டினியூ என்ன பண்ணுறாங்க, போயிட்டே தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. இன்னைக்குள்ள ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹை டு லோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 270 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு லாஸ்டா ஒரு 2 வீக்ஸா இல்லாத ஒரு மூமெண்டம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தமா மூமெண்ட்டுமே இல்லாம இருந்தது. ஓகேங்களா? முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் அதுக்குள்ளேயே தான் வந்து என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு ப்ரீமியத்தை இந்த இண்டெக்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ப்ரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் அந்த 60 பாயிண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, வச்சிருந்தாங்க. அது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்தியா விக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருந்தது. அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு வால்டிலிட்டியும் இல்லை, ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அதை பிரேக் பண்ணி நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வால்டிலிட்டி அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கு. சரியா? ஸோ இதில் நம்ம இந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறோம். ஓடிடி ப்ரீமியம் டிவினா நமக்கு டைம் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம என்ன பார்க்கணும், இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே காட்டுறவங்களுக்கு இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது நீங்களே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 130 அப்படின்ற ப்ரீமியம் வந்து இருக்கு 2.25க்கு. சரிங்களா? இது வந்து என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா திங்கக்கிழமை. ஓகேங்களா? திங்கக்கிழமை நம்மளுக்கு 130 அப்படின்றது இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த நாள் பாருங்க நம்மளுக்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமே நம்மளுக்கு 125 121 121 அந்த மாதிரி வந்துருச்சு. 123 121 அந்த மாதிரி வந்துச்சு. நம்மளுக்கு மார்க்கெட் முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 113ல வந்து முடிஞ்சிருக்காங்க. சரிங்களா? 113 நம்மளுக்கு லாஸ்டா நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு 110 அப்படின்றது வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஓகே,
அடுத்த நாள் பாருங்க நம்மளுக்கு என்ன ஆகுது, அதாவது நம்மளுக்கு ப்ரீமியம் குறைய தான் செய்யும். சரிங்களா? அப்போ அடுத்த நாள் வந்து 113லேருந்து 105 ஆயிட்டாங்க. 105 நம்மளுக்கு இந்த 10 மணி 9 மணி அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 105 தான் இருந்திருக்காங்க. சரிங்களா? 105 அதுக்கப்புறம் 12:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 99க்கு வந்துட்டாங்க. அப்புறமா நம்மளுக்கு 12:45 சரி 2:45 3 மணிக்கெல்லாம் நம்மளுக்கு 95 அப்படின்ற வேல்யூக்கு வந்து வந்துட்டாங்க. சரிங்களா? அதான் நம்மளுக்கு குறைஞ்சிருக்கிறாங்க. 113லேருந்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு 95 அப்படின்ற லெவலுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ அடுத்த நாள் நம்மளுக்கு இன்னைக்கு சரிங்களா, அதாவது நம்ம நேற்று வந்து 95 அப்படின்ற லெவல் வந்து இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் நம்பர் 90 அப்படின்ற லெவலில் வந்து ஓப்பன் ஆகிறாங்க. அதாவது நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேலேருந்து ₹5 கம்மியாக தான் வந்து இது நம்மளுக்கு டைம் வேல்யூ வந்து ஓப்பன் வந்து கொடுக்குறாங்க. சரியா? 9:45 நம்மளுக்கு ₹90 தான் செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 11:30 இந்த 11:20க்குலாம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு டைம் வேல்யூ வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நம்மளுக்கு ₹90 இருந்து இங்க பாருங்க ₹101 என்னங்க, நம்மளுக்கு ₹90 இருந்து ₹101 வந்து என்ன செஞ்சிருச்சு நம்மளுக்கு டைம் வேல்யூ வந்துட்டு. ஓகேங்களா? அதான் ₹10 செஞ்சிருக்காங்க, கூடி இருக்கிறாங்க. குறையணும் ஆனா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு இதுல கூடி இருக்கு. சரிங்களா? அங்க பாத்தீங்கன்னா 102 107 நம்மளுக்கு என்ன செய்யறாங்க கூடிட்டே போறாங்க. அப்ப நம்மளுக்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, வால்டிலிட்டி கூடிட்டு இருக்கு. அப்ப நம்மளுக்கு மூவ்மெண்ட்டும் ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? நம்மளுக்கு ஃபாஸ்டா என்ன செய்யறாங்க நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் நம்மளுக்கு இந்த பாத்தீங்கன்னா 12:30 மணிக்கு அப்புறமா 11:30 மணிக்கு அப்புறமா ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்டம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா? இதுல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மூவ்மெண்டம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்துல மட்டும் கரெக்டா இந்த கேண்டில் இருந்து நம்மளுக்கு கரெக்டா கிட்டத்தட்ட ஒரு 117 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த இது கிரியேட் ஆனதுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளவு நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 11:20 இருந்து ஒரு 12 சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்லயே இந்த வந்து ஒரு ஃபால் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு இந்த 120 பாயிண்ட் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நாள்ல நடந்த நேரத்துலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 120 பாயிண்ட் தான் நடந்திருக்கு மொத்தமாவே. ஒரு நாள்ல நடந்து நம்மளுக்கு அரை மணி நேரத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அரை மணி நேரத்துல அந்த மூவ்மெண்ட் கொடுக்கறதுனால தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அந்த டைம் வேல்யூ வந்து கூடி இருக்கு, வால்டிலிட்டி அதிகமா இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அது அதிகமானதுக்கு அப்புறமா பாருங்க நம்மளுக்கு அங்க இருந்து ஒரு சைடுவேஸ்ல வந்து போயிட்டாங்க மார்க்கெட். சைடுவேஸ்ல போயிட்டு ஏன்னா நம்மளுக்கு டைம் வேல்யூ அதிகமாயிடுச்சு. சரிங்களா? அதை ஈக்குவல் பண்ணணும். ஸோ அப்போ நம்மளுக்கு சைடுவேஸ்ல போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்றாங்க டைம் வேல்யூவை அகைன் வந்து கரைச்சி விட்டுட்டாங்க. சரியா? நம்மளுக்கு 108 வரை போயிருக்கிறாங்க. 108 வரை போயிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 106 103 அப்புறம் 95. ஓகேங்களா? 95 அப்படின்ற ஒரு டைம் வேல்யூக்கு வந்து என்ன செஞ்சுட்டாங்க வந்துட்டாங்க. அதாவது நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ்ல இருந்த டைம் வேல்யூ 95. ஸோ அதே 95க்கு என்ன செஞ்சிருக்காங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன இருந்திருக்காங்க க்ளோசிங்க்கு முன்னாடி ஒரு 3 மணிக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ₹95 தான் இருந்திருக்காங்க. ஸோ அதே 95 தான் என்ன செஞ்சிருக்கு இன்னைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இன்னைக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆகலைங்க, மார்க்கெட்ல ஒரு டிகே அப்படின்றதே ஆகல. மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு மூவ்மெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அனன்சில டிகே அப்படின்றது பண்ண முடியல. ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு அப்ரிசியேஷன் அப்படின்றது ஆயிடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அதுதான் இதுல நம்ம வந்து தெளிவா பார்க்கணும். ஸோ நம்ம எப்பெல்லாம் ப்ரீமியம் கூட ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் வந்து ஒரு மூவ்மெண்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செய்யும் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க வந்து இதை மட்டுமே பார்க்கணும் அப்படி கிடையாது, நம்ம ப்ரீமியத்தையும் என்ன செய்யணும் பார்க்கணும். ப்ரீமியத்துல என்ன நடக்குது, நம்ம வந்து அதுவும் ஒரு ப்ரீமியத்தை மட்டுமே பார்க்க கூடாதுங்க, கால் அண்ட் புட் ரெண்டையுமே எப்பவுமே சேர்த்து பார்க்கணும். சரிங்களா? ஒரு போட்டியாளரையும் நம்ம என்ன செய்யணும் சேர்த்து வச்சு தான் என்ன செய்யணும் பார்க்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து என்ன செய்யும் கிடைக்கும். சரியா? ஸோ அத நல்ல ஒரு இதா இருக்கு. இப்போ நம்ம ப்ரீமியத்தை வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ப்ரீமியத்தில் என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா 26,150 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்துருந்தோம். இதில் நம்ம நேற்று வந்து மிட் லெவலில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 95 அப்படின்றத வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம வந்து அந்த டைம் வேல்யூவில் 95 இருந்தாங்களா, ஸோ அந்த இதுதான் இந்த இது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கும் அதே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது நம்ம செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்திருக்கான தெரியல, செக் பண்ணிட்டு நம்ம அதை வந்து என்ன இன்னைக்கு வேல்யூ மிட் லெவல் இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ 95 அப்படின்றது நம்ம நேற்று வந்து எடுத்திருந்தோம். ஸோ அது மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 153 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 192 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 230 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருந்தது. S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 54 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா 40, S3 வந்து பார்த்தீங்கன்னா 27 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்னன்னா 72 அண்ட் 122 அப்படின்ற லெவல் வந்து நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காலையில புட் ஆப்ஷன் மிட் லெவலுக்கு மேல இருக்கிறாங்க, கால் ஆப்ஷன் மிட் லெவலுக்கு கீழே இருக்கிறாங்க. சரிங்களா? ரெண்டு பேருக்குமே என்ன செய்யலங்க மீட்டிங்ன்றது நடக்கல. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்ல வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்மளுக்கு வந்து மீட் ஆயிருக்கணும், மீட் ஆகி டாமினேட் பண்ணாதான் என்ன செய்யும்
இவங்கள வின் பண்ண முடியும். பட் ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யல, இங்கே நம்மளுக்கு மீட்டிங்கே நடக்கல. என்ன செய்யல, மீட்டிங்ன்றதே நடக்கல. நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மார்க்கெட் இங்க மேலதான் போறாங்க. புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க, கீழே வராங்க. கீழே நம்மளுக்கு இந்த 72 அப்படின்ற லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து வராங்க. அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷன்ன்றது என்ன செய்யறாங்க, வராங்க. அதே மாதிரி நம்மளுக்கு மேல புட் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க, இந்த 122 அப்படின்ற லெவலுக்கு வந்து மேல வந்து போறாங்க. சரியா? ஸோ மேலே போயிட்டு அகைன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, அந்த 122க்கு கீழே வந்து புட் ஆப்ஷன் வந்து வராங்க. பட் ஆனால் என்ன செய்யலாங்க, கால் ஆப்ஷன் இந்த 72 அப்படின்ற லெவலுக்கு மேலே வந்து போகவே இல்லை. ஓகேங்களா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டுமே வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இவங்க கீழே வந்தாலுமே கால் ஆப்ஷன் என்ன செய்யல, நம்மளுக்கு இந்த 72 அப்படின்ற லெவலுக்கு மேலே வந்து போகல. அங்கேருந்து ரெண்டாவது என்ன செய்யறாங்க, S1 வராங்க. S1ஐயும் பிரேக் பண்றாங்க. S1ஐயும் பிரேக் பண்ணி S2ஐயும் பிரேக் பண்றாங்க. S2ஐயும் பிரேக் பண்ணி நம்மளுக்கு S3 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படின்றது வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே போறாங்க. S1ஐயும் பிரேக் பண்றாங்க. S2ஐயும் நம்மளுக்கு வந்து பிரேக் பண்றாங்க. அதே மாதிரி S3 வந்து போய் ரீச் ஆகணும்னா நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க, அங்க ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் வந்து போடுறாங்க. சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு நடந்தது. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பிரீமியம் வந்து நல்லா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க புட் ஆப்ஷன்ல. சரியா? நல்ல ஒரு ஏற்றம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா மிட் லெவல்ல இருந்து, அதாவது 95ல இருந்து நம்மளுக்கு 270 வரை என்ன செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு மூமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்காக என்ன இருக்கிறாங்க அப்படின்னா 25,900. சரிங்களா? 25,900 அப்படின்றது நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 105 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 87 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ 25,900 அப்படின்றது நம்மளுக்கு க்ளோசிங் ஏடிஎம்மாக வந்து கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். நம்மளுக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் என்ன இருக்கிறாங்க அப்படின்னா 25,918 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,004 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,060 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,813 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,749 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எப்பவுமே நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலோ S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலோ நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து என்ன செய்வீங்க, மாறக்கூடும். அந்த லெவல்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? அதே மாதிரி பிரீமியத்தில் பார்க்கும்பொழுது பிரீமியத்தில் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 25,900. சரிங்களா? 25,900 கால் அண்ட் புட் வந்து என்ன செஞ்சிருக்கோம், நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் தான், நம்ம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதே டைம் வேல்யூ தான் இருக்கு. நம்மளுக்கு வந்து என்ன செய்யலைங்க, குறையில. அதாவது நம்மளுக்கு இன்னைக்கு டிகேன்றது என்ன செய்யல, ஆக்கல. சரிங்களா? ஆகாம நம்மளுக்கு அதே இது வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 95 அப்படின்றது வந்து நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 153 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி R2 வந்து பார்த்தீங்கன்னா 192 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா 230 அப்படின்ற லெவலும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 55 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 41 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 27 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. சரியா? நம்மளுக்கு இது எப்பவுமே நம்ம சொல்றது தான், மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கேப் டவுன் ஆனாலும் சரி, கேப் அப் ஆனாலும் சரி, நம்மளுக்கு இந்த லெவல் தான் வந்து இருக்க போகுது. இந்த லெவல் வந்து நம்மளுக்கு மாற போறது கிடையாது. பிரீமியம் வந்து நம்மளுக்கு அந்த நேரத்துல, சரிங்களா, அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு, ஸோ அதில் நீங்க வந்து செஞ்சுக்கலாம், இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ சில பேர் கேட்டு நீங்க ஏடிஎம் ஸ்டேக் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒன்றும் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் வந்து க்ளோசிங் பாருங்க, அது எங்க நடக்குதுன்னு பாருங்க. ஸோ அதை நேர்பை நம்ம வந்து நான் ஸ்பாட்டை சொல்றேன். நீங்க சிந்தட்டிக் ஃபியூச்சர் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஸ்பாட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க நேர்பை க்ளோஸ் ஆகுதோ, ஸோ அந்த நேர்பை ஸ்ட்ரைக் வந்து பாருங்க, நம்மளுக்கு எதுல வந்து பிரீமியம் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கிறாங்களோ, சரிங்களா, கால் அண்ட் புட்டுக்கு டிஃபரன்ஸ் யார் கம்மியா இருக்கிறாங்களோ, ஸோ அவங்க தான் ஏடிஎம். ஸோ நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அவங்களே ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.